வெஸ்ட் பெங்கால் எங்கே போயிட்டுருக்கு? வெஸ்ட் பெங்கால் இது நடக்குதுன்னா இன்னைக்கு பாரத தேசத்தில் நம்ம நாட்டில் இருக்கிறது எதிர்கட்சியில் உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு பார்லிமெண்ட்லேயும் உட்காரும்போது அங்கிருந்து எந்திரிச்சு வெளியில் போகிறாங்க பாருங்கள், குரல் கொடுத்துட்டு. இந்த நேரத்தில் ஏன் அங்கிருந்து எந்திரிச்சு போகலை? டிஎம்சியோட மொவா மோத்ராவும் சரி, டெரெக் ஓப்ராயனும் சரி, இப்படி ஒரு பிரச்சனை பார்லிமெண்ட்டில் நடந்தாக்கா எந்திரிச்சு கத்திட்டு வெளியில் போகிறாங்க. ஏன் உங்கள் மாநிலத்தில் நடக்கிற பிரச்சனை உங்கள் முதலமைச்சரை நீங்கள் காப்பாற்றணும், அதனால தான் நீங்கள் பேச மாட்டிங்களா? கனிமொழி அவர்கள் இதை பற்றி பேச மாட்டாங்களா? அவங்களும் ஒரு பெண் தானே, ஒவ்வொரு விஷயத்துலையும் குரல் கொடுக்குறவங்க தானே. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, கனிமொழி அவர்கள் இதை பற்றி வாயை திறக்கலை, பேசவே இல்லை. பார்லிமெண்ட்லேயும் சரி எங்கேயும் சரி யார் ப்ரெஸ் பார்த்துட்டு ஒரு ட்வீட் கூட பண்ணலை, ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மில் ட்வீட் கூட பண்ணலை, இது கண்டித்து ட்வீட் கூட பண்ணலை, ஒரு கேள்வி கூட கேட்கல. ஏன் இதே சுப்ரியா சுலே எங்கே இருக்காங்க? சுப்ரியா ஷெனாத்தே காங்கிரஸில், ஐயோ அந்த அம்மா உட்காந்தால வார்த்தை வரும் பாருங்க, எங்கிருந்து வார்த்தையெல்லாம் கற்றுக்கிட்டு வராங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் வார்த்தை வரும், அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் வரும். ஆனால் இந்த நேரத்தை எல்லாரும் குவாய்ட்டாக இருக்காங்க. அதுதான் அது பிஜேபி ரூல் ஸ்டேட், அதனால தான் குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் படித்தவங்க, நீங்கள் எல்லாம் ப்ரெஸ்ஸில் இருக்கீங்க. மணிப்பூரில் நடந்த பிரச்சனையே வேறு, கரெக்ட்? மணிப்பூரில் நடக்கிற பிரச்சனை கொல்கத்தாவில் நடந்த பிரச்சனை கிடையாது, பிரச்சனையே வேறு. ஓகே, எல்லா இடத்துலையும் பிரைம் மினிஸ்டர் போக முடியாது, அதனால தான் மாநிலம் இருக்கு, ரைட்? அடுத்து அதுதான் சொல்கிறேன், அது அரசியல் பண்ணுனா ஒரு விஷயம் வரும்போது அது அரசியல் பண்ணுனா இது சாதகமாக இல்லை. நான் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன்? ஒரு பெண்ணாக ஒரு தாயாக நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன். அடுத்த கேள்வி, இந்த மருத்துவக் கல்லூரி மாணவி உயிரிழந்ததுக்கு கனிமொழி எம்பி எந்த கருத்து சொல்ல? இல்லையே, நான் சொல்லியிருக்கேனேங்க, ட்வீட் பண்ணியிருக்கேன். சமூக வலைதளத்துலையும் ஒன்றும் வெளியிடலை, ஏங்க போய் செக் பண்ணுங்க போட்டிருக்கேனா இல்லையான்ட்டு. அவங்க குற்றச்சாட்டு யாரு? அவங்கள போய் செக் பண்ண சொல்லுங்க, அப்புறமா பேசுவோம்.